ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 25/2/2026க்கான கேரளா லாட்டரி சான்றிதழ் சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த ஃபாலோ சார்ட்டில் பாருங்கள், 3, 4, 5, 7 இந்த நம்பர் வந்தால் என்ன நம்பர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 3, 4, 5, 7 இந்த நம்பர் வந்துச்சு. 6 நம்பர்லாம் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்ததுக்கு எந்த நம்பர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். சரிங்களா, இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு. சரிங்களா, இந்த மாதத்தில் ஒரு 9ஆம் தேதி ஒரு சி போர்டு 7, 9ஆம் தேதி நமக்கு ஒரு சி போர்டு 7, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஒரு சி போர்டு 7. ஸோ இங்கே நமக்கு ஒரு சி போர்டு 7. சரிங்களா, சி போர்டு 7ஆம் நம்பர் அடித்தப்ப நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உள் நம்பர். சரிங்களா, இந்த 6ஆம் நம்பர் உள் நம்பர் 6ஆம் நம்பருக்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. 1ஆம் நம்பர் நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே உள் நம்பரில் டி போர்டு. சரிங்களா, 0க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 5. 5ஆம் நம்பர் நமக்கு கேமில் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 3க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 8. 8ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இங்கே அதே மாதிரி இங்கேருந்து இந்த 712 இந்த 7ஆம் நம்பர் நம்ம வச்சு தானே கான்செப்ட் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, ஸோ இதிலேருந்து நமக்கு 2, 4, 6 7ஆவது நாள். சரிங்களா, 1, 2, 3, 4, 5, 6 7ஆவது நாள் பிசி நம்பர் பாருங்கள். சரிங்களா, பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12. பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12. இந்த 12 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த 985லேருந்து பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 7ஆவது நாள். சரிங்களா, 938. 938 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், ஏசி எடுத்திருக்காங்க. ஏசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல எங்கே அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அடிச்சிருக்காங்க. 98 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 8ஆவது நாள். சரிங்களா, 832 சாரி 7ஆவது நாள். 1, 2, 3, 4, 5, 6 7ஆவது நாள் நமக்கு 503 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பிசி ஏசி, அப்போது ஏபி நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். சரிங்களா, 50 அப்படி நம்பரு. ஸோ 50 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல அடிக்கணும்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நமக்கு பிசி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏசி 50 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ஏஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 50 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 580 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். சரிங்களா, 580 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 580. இந்த கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிசி அடிச்சிருக்காங்க, ஏபி அடிச்சிருக்காங்க, ஏசி நமக்கு வரணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கணக்குப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 580 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கே எடுத்ததை வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி எடுத்திருக்காங்க, ஏசி எடுத்திருக்காங்க, நம்ம அந்த கணக்குப்படி ஏபி எடுத்திருக்கோம். சரிங்களா, 580 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 580க்கு இன்னொரு சான்ஸும் வந்து இருக்குது. சரிங்களா, 580 அப்படி நம்பர் வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பரை எப்படி ரிட்டர்ன் ட்ரை பண்ணுங்கிறத சொல்கிறேன். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டேஸ் ரிசல்ட் பாருங்கள், 94. 94ல் 0 மட்டும் விட்டுருங்க, 9 நாளும் டோட்டல் பண்ணால் 13. இங்கே 6 6 6 7 வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணால் 13. சரிங்களா, இப்போது 9 நாளும் டோட்டல் பண்ணால் 13 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் அடிச்சிருக்காங்க, ஏசியில் 13 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 8 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 5 8 13 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ நம்ம அந்த எடுத்த பேட்டர்னுக்கும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஏபியில் தான் 5 டோட்டல் பண்ணுற நம்பர் 13 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, அப்போது 580க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 580 அப்படி நம்பர் அடித்தாங்க அப்படின்னா எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் 40 நம்பரில். சரிங்களா, 40க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு இந்த மாதத்தில் ஏதாவது 5 8 0 வச்சு நமக்கு ஏதாவது 4டியில் உள் நம்பர்லேயோ வெள் நம்பரோ அடிச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பர் தான் நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நமக்கு 580 அப்படிங்கிற நம்பரு இங்கே இருக்குது. சரிங்களா, 3805. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 19/06/28 தான் நமக்கு இந்த இடத்துல எடுத்து அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே இந்த நம்பரை எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இப்போது இந்த நம்பர் நம்ம 580 அப்படி நம்பர் சொல்லியிருக்கோம் சரிங்களா. 580 அப்படி நம்பர் சொல்லியிருக்கோம். இந்த நம்பருக்கு டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3580 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா நமக்கு 06 28 எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிருப்பாங்க பாக்ஸ் பண்ணி. ஸோ அதனால் இந்த நம்பர் 3805 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு ரிசல்ட் இல்லாதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது நாள். ஸோ இங்கே 1 ரிசல்ட் இல்லாத இந்த நாள் இல்லாததான் வச்சுக்கோங்க. 1 2 3 4வது நாள் சரிங்களா. 3805 இங்கே இந்த மாதிரி கணக்கில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேஸ் வந்தீங்கன்னா பாக்ஸாக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 35 அதிகபட்சம் ஏபியில் தான் 58 வரனாலும் ஸ்ட்ரைட்டாக தான் ஓகேங்களா. அதிகபட்சம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 3580 இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கார்டு நம்பரு. சப்போர்ட் கார்டு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் 64 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏபியில் ஒரு 46, போன மாதத்தில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 46. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி 46 ஒரு 2 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ எந்த இடம் அப்படிங்கிறத பார்ப்போம். 46 64 ஸோ இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க பாருங்கள். ஏபி 46 64 சொல்லி அடிக்கும் பொழுது அதனுடைய உள் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 445. 445ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 990 சரிங்களா. 990க்கு நமக்கு 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 46க்கு 749ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 294. 294க்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 4 ஏசி நம்பர் எடுத்து நமக்கு ஆடிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஏசி நம்பர் எடுத்து ஆடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 543 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 543க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 098 சரிங்களா. அப்போது 08 நமக்கு 580 அப்படிங்கிற நம்பரே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 80 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கணக்கு வருது சரிங்களா. அதனால் நமக்கு சிங்கிள் நம்பராக வந்து இந்த நம்பர் தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. அதனால் இந்த ஒரு நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராக எடுத்து நிறையா செட்டு எதுவும் வைக்கிறாதீங்க. சிங்கிள் செட்டு மட்டும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் அந்த 80 அப்படிங்கிற நம்பர் கணக்கில் வர்றதுக்காக தான் அந்த நம்பர் சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ திரும்ப 2 நாள் கேப் விட்டு 731, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 830. 830க்கு பிசி நம்பரோட பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 815 சரிங்களா. 3ஓட பவரை 8, 3ஓட பவர் வந்து பார்த்திங்கன்னா 8, 0 பவர் 5, 85ங்கிறது நமக்கு இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 231க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 8 6 ஸோ நமக்கு 3Dயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 428ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 9 7 3. ஸோ இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 3Dயாக வந்தாலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைமு 3 0 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 நாள் கேப் விட்டு நமக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இருங்க. 285 285க்கு நமக்கு 7 3 0. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3D தான் வந்திருக்கு சரிங்களா. ஃபுல் பவர் அப்படியே வந்திருக்கு. 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0. ஒரு டைம் நமக்கு 3D. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 2 நம்பர் வந்திருக்கு. மறுபடியும் 731க்கு 3D அப்படியே 7ஓட பவருக்கு அப்படியே ஃபுல்லாக 3D அடிச்சிட்டாங்க. அடுத்து அடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பராவது இதுலேருந்து நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் 2 நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 9 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. 987 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. 987 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிட்டன் எதனால் 7 வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 2 2, பி போர்டு 4 4. ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஆடிட்டு இருந்தாங்க. ஏ போர்டு 2 2, பி போர்டு 4 4, 7 7ன்ட்டு. இது சப்போர்ட் கார்டு நம்பர் தான் சரிங்களா. 987. ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சியில் எதுவும் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரினா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 987 1, அதே மாதிரி 637 ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 987 637. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 580. இந்த நம்பருக்கு 4D நம்பர் வந்து பார்த்திங்கன்னா
3580 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங் எதுவும் நம்ம கொடுக்கல சரிங்களா. நமக்கு ஆல் போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் கிடைக்கிது. அது டபுள்ஸாக வருது கால்குலேட் மெத்தடில். ஸோ டபுள்ஸாக வந்துச்சு அப்புடின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப டபுள்ஸாக வரல. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நான் கொடுக்கல. ஆனால் கணக்கில் வர்றது 6ஆம் நம்பர் தான் வருது. நம்ம கெஸ்ஸிங் மேட்ச் ஆகும். டபுள்ஸாக வந்தப்போ நமக்கு அதிகபட்சம் வரல. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆல் போர்டு கொடுக்கல. சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3580 அப்படிங்கிற நம்பரை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 987 637ங்கிறது சப்போர்ட்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி 3, 4, 5, 7 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா எந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.